அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் விஜயலட்சுமி கண்ணன். விகாஸ்ட்ரோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பேரு புகழோட வாழ்வாங்க, ஒரு மன்னர் போல ஒரு வாழ்க்கை, மக்கள் மத்தியில ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை யார் வாழ்வாங்க அப்படின்னு பார்க்க போறோம். லக்னம் நின்ற வீட்டிற்கு 9ஆம் அதிபதி. லக்னம் என்னன்னு பார்க்குறோம். அந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி யார்? லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு 9ஆம் அதிபதி. லக்னாதிபதி யாரு, அவர் எந்த வீட்டில் நிற்கிறாருன்னு பார்க்குறோம். அங்கிருந்து 9ஆம் அதிபதியை எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது, கிரக சேர்க்கையா ஒரே வீட்டில் இருக்கணும். இதுக்கு அடுத்தது ராசியை பார்க்கணும். ராசினா சந்திரன். சந்திரன் என்ற வீட்டிற்கு 9ஆம் அதிபதி. இப்போ சந்திரன் வீட்டு அதிபதி ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அந்த வீட்டதிபதி எங்க நிற்கிறாரோ அங்கிருந்து 9ஆம் அதிபதி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும். இப்படி இருந்தா அவங்க கண்டிப்பா பேரு புகழோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அதாவது பொருளாதார ரீதியாகவும் மக்கள் மத்தியிலையும் நல்ல செல்வாக்கூடியவங்களா இவங்க வாழ்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரஜினி ஜாதகம். ரஜினிகாந்த் ஜாதகம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி செவ்வாய். சூரியன் நின்ற வீடு, சூரியன் தான் லக்னாதிபதி. சூரியன் நிற்கிறது வந்து விருச்சகத்தில் இருப்பார். அவருக்கு விருச்சகத்திலிருந்து 9ஆம் இடம் கடகம். அப்புறம் சூரியன் நின்ற வீட்டிற்கு 9ஆம் அதிபதி சந்திரன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மகரத்தில் இருப்பாங்க, செவ்வாய் சந்திரன் சேர்க்கையாக. அடுத்தது ராசி. ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். கன்னி மகரத்தில் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 9ஆம் இடமா வரும், கன்னி ராசி. அடுத்தது அங்கேயே தான் சனி இருக்கிறார். அதாவது சந்திரன் என்ற வீட்டின் அதிபதி சனி கன்னியில் இருப்பார். அப்போ கன்னியை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரிஷபம் 9ஆ வரும். அப்போ புதனும் சுக்கரனும் சேர்ந்து அவருக்கு தனுசு ராசியில் இருப்பாங்க, லக்னத்துக்கு 9ல். இப்போ இந்த கிரகச்சேர்க்கை அவங்க இருக்கும்போது அவர் பேரு புகழோட பொருளாதாரத்தோட இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கையும் பார்வையும் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே தொடர்பு வந்துடும். ஜெயலலிதா ஜாதகத்துலேருந்து நீங்கள் எல்லா ஜாதகமுமே செக் பண்ணலாம். அடுத்தது சரி, இது மட்டும்தானா, வேற ஏதாவது சேர்க்கை இருக்குதா, பார்வை இருக்குதா அப்படின்னு பார்த்தா இப்போ இன்னொரு அமைப்பையும் நம்ம பார்க்கலாம். லக்னாதிபதி நின்ற வீட்டின் அதிபதி கேந்திரம் அல்லது கோணத்தில் இருக்கிறது, திரிகோணத்திலேயோ அல்லது கேந்திரத்திலேயோ இருக்கிறது, அல்லது உச்சமா இருக்கிறது. அடுத்தது நம்ம சந்திர லக்னம் சூரிய லக்னம்னு பார்ப்போம். சந்திர லக்னம் பார்க்கும்போது சந்திரன் எடுத்துக்கிறோம். சந்திரன் நின்ற வீட்டின் அதிபதி, அவர் கேந்திரத்துல திரிகோணத்தில் இருக்கிறது. அடுத்தது சூரியன் நின்ற வீட்டின் அதிபதி, அவர் கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கிறது. இந்த மூணு பேரும் லக்னாதிபதி, அவர் நின்ற வீட்டின் அதிபதி எடுத்துக்கிறோம், சந்திரன் நின்ற வீட்டின் அதிபதி, சூரியன் நின்ற வீட்டின் அதிபதி. இந்த மூணு பேரும் கேந்திர திரிகோணத்துல நல்ல விதமா இருந்தாங்க, கெட்டு போகாம இருந்தாங்கன்னா அந்த ஜாதகமும் நல்ல மன்னரை போல வாழக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கும். மீண்டும் தொடரலாம். அடுத்த பதிவில் பாக்கி கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். இப்படிக்கு என்றென்றும் அன்புடன் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன். வாழ்க வளமுடன்.